ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவனே நமக்கு கேடகமானவர், என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 144 அதிகாரம் 2வது வசனம். 1962 வருடம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சரியாக காலை 9:47 மணியளவில் விண்வெளி ஊர்தி கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் நடுவில் புகையை கக்கிக்கொண்டு ஜான் கிளன் என்ற விண்வெளி ஆராய்ச்சியாளரை சுமந்து கொண்டு கிளம்பியது. அந்த ஊர்தியில் அவர் மட்டும் தனித்து பயணம் செய்தார். அந்த விண்கலம் பூமியை 3 முறை சுற்றி 4 மணி நேரத்தில் 80,000 மைல்களை கடந்து வந்து படங்களை எடுத்துவிட்டு பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. அந்த ஊர்தி கீழே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை பூமியிலிருந்து கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அந்த ஊர்தியிலிருந்து கிடைத்தது. அதன்படி அந்த ஊர்தியில் இருந்த அக்கினி கேடகம் அதை விட்டு தனியே கலன்று கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அப்படி அது கலன்று விட்டால் முழு ஊர்தியும் எரிந்து போய்விடும், அதிலிருந்த ஜானும் எரிந்து போய்விடுவார். இதை விண்வெளியிலிருந்து சரி செய்ய இப்போது முடியாது. ஆனால் அந்த விண்கலம் பூமியை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று விஞ்ஞானிகள் யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் திடீரென்று அந்த விண்கலத்திற்கும் கீழே அதை இயக்கிக் கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடையில் தொடர்பு அற்றுப்போனது. நிமிடங்கள் மிகவும் வேகமாக கடந்து சென்று கொண்டிருந்தது. நாசா விஞ்ஞானிகள் இயக்குகிற அறையிலிருந்து என்ன செய்வதென்று எல்லோரும் தவித்துக் கொண்டிருந்தனர். 5 நிமிடங்களுக்கு பிறகு ஜானின் குரல் மறுபடியும் அவர்களுடைய ரேடியோவில் கேட்டது. இது ஜான் என்று, ஜான் பூமியை நோக்கி பத்திரமாக வந்து கொண்டிருந்தான் என்றும் கூறியது. அப்போது அங்கிருந்தவர்களின் மத்தியில் ஏற்பட்ட சந்தோஷம் அளவில்லாதது ஆகும். பின்னர் தான் தெரிந்தது, முதலில் சொன்ன செய்தி தவறான ஒரு சிக்னல் என்று. நம்முடைய தனிமை மற்றும் துன்பமான நேரங்களில் நம்மை விட்டு தேவன் தூரமாக போனார் என்று நாம் நினைத்தாலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை விட்டு விலகாமல் நம் கூடவே தான் இருக்கிறார். நம்மை காக்கும் கேடகமாக நம்மை சுற்றிலும் இருக்கிறார். உங்களுக்கு ஏற்படும் அக்கினி போன்ற சோதனைகளிலும் உங்களை சுற்றிலும் கேடகமாக அவர் காத்து கொண்டுதான் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை மறப்பதில்லை. அவரே நமக்கு கேடகமும் நம்மை விடுவிக்கிறவருமானவர். எங்கள் கேடகமாக நீர் இருப்பதால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.